ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம எஸ்டிஜி இண்டெக்ஸ்னால் என்ன, எஸ்டிஜி இண்டெக்ஸுன்றதை ஐநா சபை எப்படி உருவாக்குறாங்க, அதுக்காக 17 இலக்குகள் சொல்லியிருந்தாங்க. அந்த 17 இலக்குகள் என்னென்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அதில் இந்தியாவோட ரேங்க் என்ன, இந்தியாவோட மார்க் என்ன, உலக நாடுகள் இந்தியா எந்த லெவலில் இருக்காங்க, நம்மளோட அண்டை நாடுகள் இந்தியாவோட எவ்வளோ பேர் முன்னாடி இருக்காங்க பின்னாடி இருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமா இந்தியாவுக்குள்ளேயே எஸ்டிஜி இண்டெக்ஸ்னு ஒரு ரிப்போர்ட்டை வந்து நிதி ஆயோக் வெளியிடுறாங்க, மாநிலங்களுக்காக வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதோட 4வது எடிஷன் 2025 வெளியிட்டிருக்காங்க. அதில் எந்தெந்த மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான நேம் கொடுக்குறாங்க அப்படின்ற வரைக்கும் பார்த்துடணும். சரியா, இப்போது அதோட கண்டினியூஷன் வீடியோ பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இந்த நிதி ஆயோக் வெளியிட்ட எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் அந்த ரிப்போர்ட் படி இந்தியாவோட ஓவரால் ஸ்கோர் 71. அங்கே ஐநா வெளியிட்டதில் 67. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும் பார்த்துக்கோங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, குளோபல் எஸ்டிஜி இண்டெக்ஸ் கேட்குறாங்களா இல்லை இது எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் கேட்குறாங்களான்றதை ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். சரியா, நம்ம இப்போ பார்க்குறது எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸு. இதில் இந்தியாவோட ஓவரால் ஸ்கோரு 71. இதுக்கு முன்னாடி இண்டெக்ஸில் எவ்வளோ இருந்துச்சுன்னா 66 இருந்திருக்கு. இப்போ அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதாவது மார்க் அதிகமாக இருக்குது. சரிங்களா, ஓகே. தென் அடுத்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் 57 மார்க். அதாவது இந்த எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் தொடங்கப்பட்டது 2018 தொடங்கப்பட்டிருக்கும். தொடங்கப்படும் போது இந்தியாவோட மதிப்பெண் 57 இருந்தது. இப்போ டெவலப் ஆகி 71 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு மதிப்பெண்களில். ஓகே, அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல் ஸ்டேட்ஸ் இம்ப்ரூவ்ட் தேர் ஸ்கோர்ஸ். அதாவது எல்லா மாநிலங்களுமே அந்த இலக்குகளில் டெவலப் ஆகி தான் இருக்காங்க, யாருமே பின்னாடி வரல அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இதில் டாப் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் எந்த மாநிலங்கள் டாப்பில் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் கேரளா அண்டு உத்தரகாண்ட், 2 பேருமே ஃபஸ்ட் பிளேஸ். கேரளாவும் உத்தரகாண்டும், அதாவது 2 பேருமே 79 மார்க். அந்த 100க்கு 79 மதிப்பெண்களோட ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு, அதாவது 2 பேருக்கு கீழே இருக்கிறதுனால 3rd பிளேஸ்ன்னு போட்டிருக்காங்க. சரியா, ஸோ அதுக்கு அடுத்த இடத்துல தமிழ்நாடு 78 மதிப்பெண்களோட 3ஆவதாக இருக்காங்க. ஸோ தமிழ்நாடுக்கு கீழே கோவா, ஹிமாச்சல பிரதேசம்னு சொல்லிட்டு முதல் 5 நாடுகள்னு சொல்லிட்டு மாநிலங்கள், முதல் 5 மாநிலங்கள் இந்தியாவில் இவங்க தான், அதாவது எஸ்டிஜியில் டாப்பில் இருக்கிறவங்க. அதில் தமிழ்நாடு 3ஆவதாக இருக்காங்க, கேரளா உத்தரகாண்டுக்கு அடுத்தது. தென் லோயஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட், எந்த ஸ்டேட்டெலாம் இந்த இலக்குகளை அடையிறதுக்குள்ள ரொம்ப பின்னாடி இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பீகார், ஜார்க்கண்ட், நாகாலாந்து. பீகார் 57 மதிப்பெண்கள், ஜார்க்கண்ட் 62 மதிப்பெண்கள், நாகாலாந்து 63 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. பட் இதுவே ரொம்ப கம்மியான மதிப்பெண்கள் கிடையாது. பட் இந்த நம்ம இந்தியாவில் உள்ள மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க 3 பேரும் கொஞ்சம் லோயஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அடுத்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மிங் எஸ்டிஜிஸ் இன் இந்தியா. அதாவது இந்தியா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த 17லையுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் பர்டிகுலராக ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 17லையுமே டெவலப் ஆகியிருக்காங்க. பட் ஒரு சில இண்டெக்ஸில் ரொம்ப அதிகமாக டெவலப் ஆகிருப்பாங்களே. இப்போ ஒரு மாணவன் ஃபஸ்ட் ரேங்க் வந்தால் கூட ஒரு சில சப்ஜெக்டில் நல்ல மார்க்காக சென்டம் வாங்கியிருப்பாங்களே. அந்த மாதிரி எந்தெந்த இண்டெக்ஸில் இந்தியா வந்துட்டு ஓவராலாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் நோ பாவர்ட்டி. முதல் கோல் நம்ம வறுமை இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த இலக்கிலையும் பாருங்கள் 60லேருந்து 72 மார்க் அதிகமாக வாங்கிடும். 60 மார்க்லேருந்து 72 மார்க் வரைக்கும் அதிகமாக போயிருக்காங்க. அப்போ நல்லா டெவலப் ஆயிருக்காங்க. அந்த வறுமையை ஒழிக்கணுன்ற ஒரு கான்செப்ட்டில் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க, அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி மார்க் வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க. அடுத்து கிளைமேட் ஆக்ஷன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளைமேட் ஆக்ஷன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்தியா மாதிரியான நாடுகள் விவசாயத்தை அதிகமாக சார்ந்திருக்கிற நாடுகள். ஸோ அவங்களுக்கு வந்து கிளைமேட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அதில் பாருங்கள் 54லேருந்து 67. அப்போ அந்த காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திட்டங்கள், ஒரு அமைப்புகள் கொண்டு வரதில் இந்தியா வந்து நல்ல அளவு டெவலப் ஆகிருக்காங்க ஓவராலாக. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஓவராலாக. சரிங்களா, ஓகே. அடுத்து கோல் 8 டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். அதாவது டீசென்ட் ஒர்க்கு அண்ட் எக்கனாமிக் க்ரோத்தை கொண்டு வரதில் இந்தியா வந்து நல்லா டெவலப் ஆகிருக்காங்க. அப்புறம் கோல் 15 லைஃப் ஆன் லேண்டு. ஸோ இந்த மாதிரியான இலக்குகளில் அதிகமான முன்னேற்றம் இந்தியா அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத இங்கே சொல்ல வர்றாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். நம்ம எஸ்டிஜி இண்டெக்ஸில் கரண்ட் அஃபேர்ஸாக என்னென்னலாம் கேட்பாங்க, அதை பேஸ் பண்ணி ஜிகேவாக என்னென்ன கேட்பாங்க, எல்லா தகவலுமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுவே போதுமானது. எஸ்டிஜி வந்து உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரி, ஓகே. ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற இண்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான இண்டெக்ஸ், ஹெச்டிஐன்னு சொல்லக்கூடிய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாட்டு குறியீடு. ஓகே, ஸோ வாட் இஸ் ஹெச்டிஐ? ஃபஸ்ட் இந்த ஹெச்டிஐனா என்ன? ஹெச்டிஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், தமிழில் மனிதவள மேம்பாட்டு குறியீடுன்னு சொல்கிறாங்க. ரிலீஸ்டு பை யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அதாவது இந்த ரிப்போர்ட்டையும் யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஐநா சபைக்கு கீழே இருக்கிற ஒரு அமைப்பு தான். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் சஸ்டைனபிள் நெட்வொர்க், அவங்க கிடையாது. இந்த அமைப்புக்கு பேர் யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், யூஎன்டிபின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா ஆப்ஷனில் இப்போ பாருங்களேன், இதுக்கு ஆப்ஷன் கொடுக்கும்போது அதையும் சேர்த்து கொடுப்பாங்க, சப்போஸ் அந்த கொஸ்டின் கேட்டால் இதையும் சேர்த்து கொடுப்பாங்க. ரெண்டையும் கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். அங்கே சொல்யூஷன் நெட்வொர்க்னு வந்துச்சு, இங்கே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு வருது. சரியா, யூஎன்டிபி ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஓகே, சரி. இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறது தான் யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்.
பட் இந்த ஹஸ்டிஏ அப்படின்ற ஒரு கான்செப்டை உருவாக்குனது யார், இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பாருங்கள். இன்ட்ரடியூஸ்டு பை எக்கனாமிக்ஸ்ட் மஹபூப் உல் ஹக் 1990. அதாவது 1990 பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு எக்கனாமிக்ஸ்ட் மஹபூப் உல் ஹக் அப்படின்றவர் தான் இந்த ஹஸ்டிஏ இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு இண்டெக்ஸை வந்துட்டு உருவாக்கியிருக்காரு அப்படின்ற சொல்கிறாங்க. தென் இட் மெஷர்ஸ் ஏ கண்ட்ரிஸ் ஓவரால் டெவலப்மெண்ட் பியாண்ட் ஜிடிபி. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, எந்த நாடு பொருளாதாரத்தில் டெவலப் ஆகிருக்கோ அதுதான் உண்மையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை அந்த ஜிடிபி அதை தான் சொல்லுவாங்க, ஜிடிபின்னு சொல்லுவாங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஒரு நாட்டோட உற்பத்தி பண மதிப்பு, அதை வச்சு தான் ஒரு நாடு சிறந்த நாடு அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க. பட் காசு மட்டும் இருந்தால் போதாது. இப்போது ஒரு நாட்டோட காசு நல்லா இருக்குது, ஆனால் அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அது சிறந்த நாடு சிறந்த வளர்ச்சின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம் இல்லையா? ஸோ அதனால் அந்த ஜிடிபியை மட்டும் வச்சு ஒரு நாட்டை நம்ம மதிப்பிடக்கூடாது. அதுக்கு பதிலாக மனித வளம், அங்கே உள்ள மக்கள் எந்த அளவுக்கு செல்வமாக இருக்காங்க, எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்றத வச்சு என்ன பண்ணணும், அந்த நாட்டுக்கான ஒரு இடத்த கொடுக்கணும் அப்படின்ற கான்செப்டில் கொண்டு வரப்பட்டால் தான் இந்த ஹஸ்டிஐ அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒரு நாட்டோட செல்வத்தை தவிர அந்த நாட்டின் வாழ்க்கை தரம், கல்வி, வருமான வளர்ச்சி, ஸோ இதை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நாட்டோட ஒரு பிளேஸை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாடு எந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்கு, எந்தளவுக்கு சிறந்த நாடு அப்படின்றத இதை பேஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஹஸ்டிஐ காம்போனன்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி சொன்னால் ஹஸ்டிஐன்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? ஓகே, அப்போ ஜிடிபி வச்சு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, மக்களோட ஆரோக்கியம் இதை வச்சு தான் சொல்லணும்னு சொல்லிட்டீங்க. இதை பர்டிகுலராக என்னென்ன மாதிரியான காம்போனன்ட் எடுத்துக்கிறது, எதை மெஷர் பண்ணி இதை சொல்கிறது அப்படின்றதுக்கு ஒரு 3 விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஹெல்த்து, எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குறது இந்த ஒரு ஏரியா. அதாவது ஹஸ்டிஐயில் என்னென்ன மாதிரியான பேராமீட்டர் கால்குலேட் பண்ணி இண்டெக்ஸ் சொல்லுவாங்கன்னு கேட்பாங்க. 3 பேராமீட்டர்: ஹெல்த்து, எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம். சரிங்களா? ஓகே, அப்போ ஹெல்த்தில் எதை வச்சு இவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க, இந்த நாட்டில் எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்காங்க இல்லைன்றதை எதை வச்சு சொல்கிறாங்க? லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். அதாவது அந்த நாட்டில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அங்கே உள்ள என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அங்கே உள்ள அந்த ஊட்டச்சத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தை எத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருக்கும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருக்கும் இல்லையா? அதுதான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். அதை வச்சு அந்த நாடு ஹெல்த்தில் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணுறாங்க. தென் அடுத்தது எஜுகேஷன் அப்படின்றத எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, மீன் இயர்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங். ஜென்ரலாக ஒரு நாட்டில் அந்த ஒரு குழந்தை இருக்குன்னா அது எவ்வளோ நாள் ஸ்கூலில் படிக்கிறாங்க, கண்டினியூஸாக எவ்வளோ நாள் படிக்கிறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி அந்த நாட்டில் எஜுகேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறாங்க. தென் 3வது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம், கிராஸ் நேஷ்னல் இன்கம் பர் கேபிட்டா, அதாவது தனிநபர் வருமானம். சரி, அதாவது வாங்கும் சக்தியின் அடிப்படையில் தனிநபர் வருமானம். ஸோ அந்த தனிநபர் வருமானத்தை பேஸ் பண்ணி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை சொல்லுவாங்க. அந்த நாட்டோட மக்களுக்கு எந்த அளவுக்கு வாங்குகிற சக்தி இருக்குது, அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் 3 அடிப்படையில் தான் எந்த ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க? ஹஸ்டிஐ ரிப்போர்ட்டை வந்து வெளியிடுறாங்க. சரியா? 2025 ஹஸ்டிஐ ரிப்போர்ட் வெளியிடுற அமைப்பு யார்? யூஎன்டிபி, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க வெளியிட்ட ரிப்போர்ட்டில் இந்தியாவோட ரேங்க் பாருங்கள் 130. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம 134 இருந்தோம், இப்போ 4 ரேங்க் முன்னாடி வந்து 130th ரேங்க் வந்திருக்கோம். ஸோ டோட்டல் கண்ட்ரிஸ் 193. ஸோ 130 ரேங்க்குன்னு நம்ம சொல்லிட்டோம். எத்தனை நாடுகளில் 130 ரேங்க்கு? 193 நாடுகளில் 130 ரேங்க் அப்படி சொல்கிறோம். தென் ஹஸ்டிஐ ஸ்கோர், இந்தியாவோட மதிப்பெண் பாருங்கள் 0.685. 100க்கே 0.685 வேணால் கிடையாது. ஹஸ்டிஐயை பொறுத்த வரைக்கும் 0லேருந்து 1 வரைக்கும் தான் மார்க்கு. 0னா லோ மார்க்கு, 1னா ஹை மார்க்கு. நம்ம எங்கள் எஸ்டிஜியில் 1லேருந்து 100 வரைக்கும் பார்த்துருப்போம். பட் இங்கே 0லேருந்து 1 வரைக்கும். 0ன்றது லோ, 1ன்றது ஹை. அப்போ நம்ம பார்த்தோன்னா ஒரு அரௌண்ட் 700 கிட்ட இருக்கும். ஓரளவுக்கு ஓகே, ஒரு 3/4 கிட்ட நம்ம வந்துட்டோம் அப்படின்றத பார்க்குறோம். அதனால் இந்தியாவை எந்த கேட்டகரியில் வச்சுருக்காங்க? மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதாவது ஒரு ஆவரேஜாக வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு நாடு அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரியில் வச்சுருக்காங்க. அந்த ரேஞ்சில் இருக்கும். நம்ம இப்போ 500க்கு கீழே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப லோவாக இருக்கும். 700க்கு மேலேன்னா ஓரளவுக்கு ஹை, 800க்கு மேலேனா வெரி ஹை. ஸோ நம்ம ஹைக்குன்னு வரல, நம்ம மீடியமில் இருக்கும். 685 ஆனால் ஹைக்கு பக்கத்தில் இருக்கும். 700க்கு மேலே வந்துட்டால் நம்ம ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் வந்துடுவோம். பட் அதுக்கு இன்னும் ரொம்ப கிட்ட தான் நம்ம இருக்கும். பட் இருந்தாலும் அந்த நம்ம ரீச் பண்ணலைன்றதுனால நம்மளை மீடியம்ன்ற கேட்டகரியில் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சொல்லும் போது இங்கே பாருங்கள், நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஹஸ்டிஐயை பொறுத்த வரைக்கும் 0லேருந்து 1 வரைக்கும் மார்க் கொடுப்பாங்க. இதில் 1ன்றது ஹை மார்க்கு, 0ன்றது லோ மார்க்கு. ஓகே, ஸோ அப்போது 0லேருந்து 0.550 வரைக்கும் எடுத்தோன்னா அவங்க லோ. 550 0.550க்கு கீழே வந்தால் அவங்க லோ. 0.550லேருந்து 0.699 தான் அவங்க மீடியம். அப்போ தெரியுதா இந்தியா நமக்கு எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்தியாவோட மார்க் எவ்வளோ? 0.685. அதாவது 699க்கு ரொம்ப கிட்ட தான் இருக்கும். அதனாலும் நம்ம மீடியமில் இருக்கும்.
0.70லேருந்து 799 வந்துட்டாலே ஹை ஸ்டேட்டஸ்க்கு வந்துடுறோம். இப்போ இன்னும் இந்தியா வந்துட்டு பாருங்கள் 0.685 இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 0.700 வந்துடுவோம், நம்ம ஹைன்ற ஸ்டேட்டஸ்க்கு வந்துடும். அதுக்கப்புறம் 0.800 அதுக்கு மேலே வந்துட்டாங்கன்னா வெரி ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட், மிக அதிகமான மனித வளர்ச்சி கொண்ட நாடாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் அந்த ஹஸ்டியோட கேட்டகரி. நம்ம எஸ்டிஜிக்கு ஒரு கேட்டகரி பார்த்தோம் இல்லையா, ஆஸ்பிரண்ட்டு, பெர்ஃபார்மரு, ஃப்ரண்ட் ரன்னர், அச்சீவர்னு சொல்லி. அதே மாதிரி இங்கே ஒரு கேட்டகரி பிரிச்சிருக்காங்க, லோ, மீடியம், ஹை, வெரி ஹை. அந்த இது பார்த்து வச்சுக்கோங்க. டாப் 5 கண்ட்ரீஸ் இன் ஹெச்டிஐ. இந்த ஹெச்டிஐ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் டாப் 5ல் இருக்கிற நாடுகள் யார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது ஐஸ்லாந்து, அடுத்து நார்வே, சுவிட்சர்லாந்து, டென்மார்க்கு, ஜெர்மனி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நாடுகள் தான் எப்போவுமே டாப்பில் இருப்பாங்க. சில முக்கியமான குறியீடுகள் நம்ம பார்த்தோம் இல்லையா, சேம் இங்கே அதே தான் நடந்திருக்கு. ஐஸ்லாந்து, நார்வே, சுவிட்சர்லாந்து டாப் 3ல் இருக்காங்க. ஏன்னா சில நேரத்தில் இந்த மாதிரி கேள்விகளை நமக்கு அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்லாம் கூட கேட்குறாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஐஸ்லாந்து, நார்வே, சுவிட்சர்லாந்து, டென்மார்க்கு, ஜெர்மனி டாப் 5 கண்ட்ரீஸ் இவங்க தான். அதாவது ஹெச்டிஐயில் முதல் 5 இடத்துல இருக்கிற நாடுகள். சரிங்களா? ஸோ இப்போ இவங்களோட மார்க்லாம் பார்த்திங்க அப்படின்னா 800க்கு மேலே இருக்கும். இந்த ஐஸ்லாந்து, நார்வேலாம் பார்த்தீங்கன்னா 900க்கே மேலே இருக்கும். அந்தளவுக்கு அதிகமான மனித வளர்ச்சி கொண்ட நாடுகளாக இருப்பாங்க. அடுத்து இந்தியாஸ் ப்ராக்ரஸ் சின்ஸ் 1990. அதாவது 1990 தான் அந்த மனித வளர்ச்சி குறியீடை வந்து அறிமுகப்படுத்துறாங்கன்னு பார்க்குறோம் இல்லையா. அப்போது கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ கால்குலேட் பண்ணும்போது இந்தியாவுக்கு ஒரு ரேங்க்கு, இந்தியாவுக்கு ஒரு மார்க் இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்தியா டெவலப் ஆயிருக்காங்க கண்டிப்பாக. அது எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த ஹெச்டிஐ மார்க்கு ஆரம்பத்தில் 1990 கால்குலேட் பண்ணும்போது இந்தியாவோட மார்க்கு 0.446 இருந்திருக்கு. பட் இப்போ பாருங்கள் 0.685. அதாவது ஃபஸ்ட் அப்போ நம்ம என்ன இருந்திருக்கோம், லோன்ற கேட்டகரியில் இருந்திருக்கோம். இப்போ மீடியம் கேட்டகரி, அதாவது ஹை கேட்டகரிக்கு பக்கத்துலேயே வந்துட்டோம் இல்லையா. ஓகே, அடுத்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பாருங்கள் 13 ஆண்டுகள் அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் இருந்ததை விட இப்போ 13 ஆண்டுகள் அதிகரிச்சிருக்கு. இப்போ சராசரியாக இந்தியாவில் வந்து ஒரு ஆயுட்காலம்னா ஒரு 73 வருஷம். இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 60 இருந்திருக்கு, இப்போ ஒரு 73 வயசு, 13 வருடங்கள் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸ்கூலிங் இயர்ஸ் இன்க்ரீஸ்டு சிக்னிஃபிகன்ட்லி. அதாவது பள்ளி காலங்கள் நிறைய பேர் ஸ்கூலில் படிக்கிறது அதிகமாகிருக்கு. ஏன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கல்வி உரிமை அப்படின்றது ஒரு அடிப்படை உரிமையாகவே நம்ம அரசியலமைப்பில் சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அப்படி சேர்க்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த பள்ளி கல்வின்றது அதிகமாகிருக்கு. அது மட்டும் இல்லை, ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறோம், ஃப்ரீ மீல்ஸ் கொடுக்குறோம். தமிழ்நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது பள்ளிக்கூடத்தில் சேர்றது எண்ணிக்கை கண்டிப்பாக அதிகமாகும். ஸோ அதனால் ஸ்கூலிங் இயர்ஸ் வந்துட்டு சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ஜிஎன்ஐ பெர் கேபிட்டா இன்க்ரீஸ்டு மோர் தென் 300%. அதாவது தனிநபர் வருமானம் அந்த 1990 கால்குலேட் பண்ணதுக்கும் இப்போ கால்குலேட் பண்ணதுக்கும் 3 மடங்கு அதிகமாக இருக்குது, 3 மடங்குக்கும் மேலே அதிகமாக இருக்குது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்தியாவோட ப்ராக்ரஸ் 1990, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இந்தியா பாருங்கள் எல்லாத்துலேயுமே டெவலப் தான் இருக்காங்க. எதுலேயுமே லோவாகலை. டெவலப்னாலும் கம்மியெல்லாம் ரொம்ப அதிகமாக டெவலப் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். ஹெச்டிஐலேருந்து கேட்டாங்கன்னா இந்த ரேஞ்சில் கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்தியாவோட டெவலப்மெண்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, ஸோ கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி கேட்க முடியும். ஒன்று எக்கனாமிக் பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி எக்கனாமிக் சர்வே, பட்ஜெட்டு, அப்புறம் நிதிக்குழுவோட ரிப்போர்ட் கேட்கலாம். அதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸாக நம்ம கேட்கணுன்னா இந்த மாதிரி இண்டெக்ஸ்க்குள்ளே தான் கேட்கலாம். சரியா? ஸோ இந்த இண்டெக்ஸ் மட்டும் இல்லை, ரீசெண்டாக இந்தியா சார்ந்து அல்லது இந்தியாவுக்குள்ளே நடத்தப்பட்ட எல்லா இண்டெக்ஸையுமே நம்ம எதெல்லாம் முக்கியமோ அது என்ன மாதிரி எக்ஸாமில் கேட்பாங்களோ அது எல்லாமே நம்ம ஆர்டராக பார்த்துடலாம். சரியா? இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான இண்டெக்ஸு எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ் 2024. இது சமீபத்தில் தான் 2026 தான் வெளியிட்டாங்க. ஆனால் வெளியிட்டாலும் இது எந்த வருஷத்துக்கான ரிப்போர்ட்டு, 2024க்கான ரிப்போர்ட்டு. சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு வாட் இஸ் இபிஐ, எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ். அது இபிஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ். அதாவது தமிழில் ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு. அதாவது ஏற்றுமதி பண்ணது கிடையாது, அது ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறது. அவங்களோட என்விரான்மெண்ட்டு ஏற்றுமதிக்கு ஈஸியாக இருக்கணும், நிறைய பொருட்கள் உற்பத்தி பண்ணணும். ஸோ அப்போ நிறைய உற்பத்தி பண்ணால் நிறைய ஏற்றுமதி பண்ண முடியும். அதுதான் ஏற்றுமதி தயார் நிலை குறியீடுன்னு சொல்கிறாங்க. இதை யார் வெளியிடுறாங்க, இந்த ரிப்போர்ட் யார் வெளியிடுறாங்க? மேக்ஸிமம் ரிப்போர்ட்டை யார் வெளியிடுவாங்க? நிதி ஆயோக். ஏன்னா நம்ம நிதி ஆயோக்னு ஒன்று லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்கும்போது. அதில் நிதி ஆயோக்கோட ஒரு வர்றதுக்கு முக்கியமான கான்செப்ட் என்னென்னு பார்த்தோம், மாநிலங்களுக்கு இடையே போட்டிகளை உருவாக்குதல். ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு போட்டியை உருவாக்கினா தான் நான் அவனோட டெவலப் ஆகணும், இவன் அவனோட டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு போட்டி போடுவாங்க. ஸோ அப்போ போட்டி உருவாக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், அவனுக்கு ஒரு ரேங்க்கு இவனுக்கு ஒரு ரேங்க்னு கொடுத்தோன்னா நான் இவனோட பின்னாடி இருக்கேன், நான் இவனோட முன்னாடி இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வரும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் ஒவ்வொரு இண்டெக்ஸாக பார்த்து நிதி ஆயோக் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதில் ஒரு இண்டெக்ஸ் தான் இந்த எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்த இண்டெக்ஸை நிதி ஆயோக் எப்போ தொடங்குறாங்க? 2020. இதுக்கு முன்னாடி நம்ம எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் பார்த்தோம், அதையும் நிதி ஆயோக் தான் தொடங்கியிருந்தாங்கன்னு பார்த்தோம். அது எந்த வருஷம் தொடங்கியிருந்தாங்கன்னா 2018. அதே மாதிரி இந்த எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸை நிதி ஆயோக் எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா 2020 தொடங்கியிருக்காங்க. இப்போ 2024ன்றது 4th எடிஷன்.
அங்கே நம்ம பார்த்ததும் 4th எடிஷன் தான். எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸும் 4th எடிஷன் தான். எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸும் 4th எடிஷன் தான். மெசர்ஸ் ஹவு ப்ரிப்பேர்டு ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஃபார் எக்ஸ்போர்ட், அதாவது ஒரு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு மாநிலங்கள் தங்களை தயார்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ ஏற்றுமதி தயார் பண்ணணும்னா அங்கே லாஜிஸ்டிக்ஸ் நல்லா இருக்கணும், அதாவது சரக்கு பரிமாற்றம் சிறப்பான முறையில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் குயிக்காக ஏற்றுமதி பண்ண முடியும். ஏன்னா சில பொருட்களை ரொம்ப நாள் வச்சிருந்தாலும் ஏற்றுமதி பண்ண முடியாது, அங்கே போகக்குள்ள கெட்டு போயிடும். ஸோ அப்போ ரொம்ப குயிக்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கணும், சீக்கிரமாக ஏற்றுமதி பண்ணி போகிற அளவுக்கு. தன் உற்பத்தி கண்டிப்பாக அதிகமாக இருக்கணும். எந்த அளவுக்கு உற்பத்தி அதிகமாக, அதாவது ஏற்றுமதிக்கான உற்பத்தி. இப்போ உற்பத்தினா நமக்கான உற்பத்தி கிடையாது. ஸோ என்னென்ன பொருட்கள் ஏற்றுமதி பண்ணால் நமக்கு அதிகமான லாபம் கிடைக்கும், அப்போ அதுக்கான உற்பத்தியை நம்ம அதிகப்படுத்தியிருக்கணும். ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க, ஹவு ப்ரிப்பேர்டு ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மாநிலங்கள் எந்த அளவுக்கு ஏற்றுமதிக்கு தயாராக இருக்காங்க அப்படின்றத இங்கே சொல்ல வராங்க. ஸோ எதன் அடிப்படையில் இந்த இண்டெக்ஸை வந்து நிதி ஆயோக் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கேட்டகரி சொல்லியிருக்காங்க. ஒன்று எக்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏற்றுமதிக்கான உள்கட்டமைப்பு. நம்ம சொன்னோம் இல்லையா, லாஜிஸ்டிக்ஸ் சிறப்பாக இருக்கணும். அதை குயிக்காக உற்பத்தி பண்ணதுக்கப்புறம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆகிடக்கூடாது. ஏன்னா நிறைய பொருட்கள் நிறைய நாளுக்கு வைக்க முடியாது இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மீன் மாதிரியான கடல் சார் பொருட்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு காய்கறிகளாக இருக்கட்டும், ஒரு பழங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம நிறைய நாள் வச்சிருந்து ஏற்றுமதி பண்ண முடியாது. ரொம்ப உற்பத்தி பண்ண இப்போ அறுவடை பண்ணுறாங்கன்னா உடனே நம்ம ஏற்றுமதி பண்ணணும். ஸோ அந்தளவுக்கு உட்கட்டமைப்பு நம்மகிட்ட இருக்கணும். அப்படி இல்லையா, ஸ்டோர் பண்ணி, அதாவது இந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு அந்த குளிர்பதன கிடங்குகள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான வசதிகள் இருக்கணும். அதுதான் வந்துட்டு ஏற்றுமதி உள்கட்டமைப்புன்னு சொல்கிறாங்க. தென் வணிக சூழல், ட்ரேட் எக்கோசிஸ்டம், அந்த ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வணிக சூழல் இருக்கணும். வணிக சூழல்னா சேம் லாஜிஸ்டிக்ஸ் சொல்லலாம். இப்போ ஒரு கண்டெய்னர் இருக்கலாம், அதுக்கான ஒரு ரோடு சர்வீஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு எக்கோசிஸ்டம், சுற்றுச்சூழல் அமைப்பு இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் பாலிசி அண்டு கவர்னன்ஸ், கொள்கை மற்றும் நிர்வாகம். அதாவது இந்தியாவோட கொள்கை அல்லது மாநிலங்கள்னு எடுத்துனா தமிழ்நாட்டோட கொள்கைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாநிலத்தோட கொள்கையும் நிர்வாகமும் ஏற்றுமதிக்கு சார்பாக இருக்கணும். அவங்களுடைய கொள்கைகளும் அவங்களுடைய நிர்வாகமுமே அதிகமான ஏற்றுமதி பண்ணுறதை ஊக்குவிக்கிற வகையில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உற்பத்தி அதிகமாகவும் ஏற்றுமதி அதிகமாக பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த மாநிலத்தோட கொள்கைகள் ரொம்ப முக்கியம். தன் ஏற்றுமதி செயல்திறன், ஸோ அந்த ஏற்றுமதி பண்ணுற இடத்துல அதிகமாக ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ஸோ எல்லாமே உற்பத்தி பண்ணி நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி அங்கே கப்பலே இல்லை கண்டெய்னரே இல்லைன்னா நம்மளால் ஏற்றுமதி பண்ண முடியாது இல்லையா. ஸோ அப்போ அந்த ஏற்றுமதி பண்ணக்கூடிய இடத்துல அந்த செயல்திறன் அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த 4ஐயுமே பேஸ் பண்ணி தான் இந்த இண்டெக்ஸ் வந்து நிதி ஆயோக் வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதில் டாப் ஸ்டேட் பாருங்கள், ரீசெண்டாக 2024க்கான இண்டெக்ஸ் 2026 வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா. இதில் டாப் ஸ்டேட் யார், மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிரா தான் ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் டாப்பில் இருக்காங்க. அதுக்கு அடுத்த இடத்துல 2nd தமிழ்நாடு, 3rd குஜராத், 4th 5th யூபி, ஆந்திர பிரதேஷ் இருக்காங்க. சரியா, இதுவே அதிகமாக ஏற்றுமதி பண்ண மாநிலங்களில் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏற்றுமதி எவ்வளோ வேல்யூவில் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இவ்வளோ வேல்யூக்கு பண்ணியிருக்கோம், இவ்வளோ பில்லியனுக்கு பண்ணியிருக்கோம், அந்த லிஸ்ட்டில் தமிழ்நாடு 3வது இடம் தமிழ்நாடோட எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஏற்றுமதி தயார்நிலை குறியீடுனா எவ்வளோ ஏற்றுமதி பண்ணியிருக்காங்கன்றது இல்லை, ஏற்றுமதிக்கு எந்த அளவுக்கு தங்களை தயார்படுத்துகிறாங்க, அதில் தமிழ்நாடு 2வது இடம். யாராவது இந்த எக்கனாமிக் சர்வே, தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்தால் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஏற்றுமதி பண்ண கணக்கில் தான் தமிழ்நாடு 3வது இருக்காங்க, ஏற்றுமதி தயாராக இருக்கிறதுல தமிழ்நாடு 2வது இருக்கிறாங்க. சரி, டாப்பில் இருக்கிறது மகாராஷ்டிரா, ஏற்றுமதி தயாராக இருக்கிறதுல அதிகமான டாப்பில் இருக்கிறது மகாராஷ்டிரா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ குஜராத்லையுமே ஏற்றுமதியில் ஒரு 3rd பிளேஸில் இருக்காங்க. அடுத்து சிறிய மாநிலங்கள், இப்போ நம்ம பார்த்தது லார்ஜஸ்ட் ஸ்டேட், பெரிய மாநிலங்களில் யார் டாப்பில் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் சிறிய மாநிலங்களில் யார் டாப்பில் இருக்காங்க, ஏன்னா பெரிய மாநிலங்கள்லாம் நிறைய உற்பத்தி இருக்கும், அங்கே நிறைய லாஜிஸ்டிக்ஸ் இருக்கும், அப்போ அவங்க ஈஸியாக டெவலப் ஆவாங்க. அப்போ நம்ம பெரிய மாநிலத்துக்கு தனியாக சிறிய மாநிலத்துக்கு தனியாக கால்குலேட் பண்ணணும், அந்த மாதிரி கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிறிய மாநிலங்களில் டாப்பில் இருக்கிறது உத்தரகாண்ட், அதுக்கு அடுத்த பிளேஸில் ஜம்மு காஷ்மீர், நாகாலாந்து, தத்ரா நகர் ஹவேலி, கோவா. சிறிய மாநிலங்களில் டாப் 5ல் இருக்கிறது இவங்க தான். ஸோ அப்போ உங்களுக்கு சப்போஸ் எக்ஸாம்பிள் மென்ஷன் பண்ணி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2024ஆம் ஆண்டுக்கான எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸில் சிறிய மாநிலங்கள் பட்டியலில் டாப்பில் இருக்கிற மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆகணும் உத்தரகாண்ட்னு சொல்லிட்டு, அங்கே நீங்கள் ஆப்ஷனில் மகாராஷ்டிரா, குஜராத் இருந்தால் கூட சிறிய மாநிலங்கள் அது கிடையாதுன்றது நீங்கள் அந்த டைத்தில் யோசிச்சு கரெக்டாக ஆன்சர் போடணும். சரியா, ஓகே. ஒய் இபிஐ இஸ் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்ஸ், அதாவது ஏன் வந்து இந்த ஏற்றுமதி தயார்நிலை குறியீடை முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ எஸ்டிஜி கோல்ஸ்னால் நமக்கே தெரியுது, அந்த இலக்குகள் எல்லாமே நம்ம மாநிலங்கள் டெவலப் பண்ணால் தான் இந்தியா டெவலப் ஆகும், இந்தியா டெவலப் பண்ணால் தான் இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடு அப்படின்னு ஒரு பொசிஷனுக்கு வரும். ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம என்ன இலக்கு வச்சுருக்கோம், விக்சித் பாரத் 2047, 2047 இந்தியா வந்து என்ன ஆகணும், விக்சித் பாரத் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்டஸுக்கு வரணும். அது என்ன விக்சித் பாரத், அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா டெவலப்டு இந்தியா, வளர்ச்சி அடைந்த இந்தியா வரணும். ஸோ எத்தனை காலத்துக்கு தான் நம்ம வளரும் நாடாகவே இருக்கிறது, ஆரம்பத்துலேருந்து சுதந்திரத்துக்கு அப்புறத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம என்னவாக இருக்கும், ஒரு வளரும் நாடாகவே தான் இருக்கும். சரியா, எப்போ நம்ம வளர்ச்சி அடைந்த நாடாக வர்றது. ஸோ அதுக்கு ஒரு இலக்கு வச்சுருக்காங்க 2047. ஏன் 2047 வச்சுருக்காங்கன்னா, நம்ம 1947 சுதந்திரம் வாங்கணும், அது வந்து 100 வருஷம் 2047.
ஸோ அப்போ அந்த 100 வருஷத்தில் நம்ம ஒரு டெவலப்டு நேஷனாக மாறணும் அப்படின்றது ஒரு இலக்காக வச்சுருக்கோம். அப்படி டெவலப்டு நேஷனாக மாறணும்னா நம்மளோட ஏற்றுமதி அதிகமாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக ஒரு நாடு டெவலப்டு நாடாக இருக்கணும்னா அவங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். காசு அதிகமாக இருக்கணும். காசுனா நம்மளுடைய கரன்சி கிடையாது, ஃபாரின் கரன்சி. ஏன்னா ஃபாரின் கரன்சி அதிகமாக இருந்தால் தான் நம்மளால் வெளிநாட்டுகளில் எதுவுமே ஈஸியாக வாங்க முடியும். சரியா, ஒரு டிஃபென்ஸாக இருக்கட்டும், ஒரு பெட்ரோல் பொருட்களாக இருக்கட்டும், எதுவுமே நம்மளால் ஈஸியாக வாங்க முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரியான காசு ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வழியில் ஒன்று தான் இந்த எக்ஸ்போர்ட்டு. ஸோ என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். சப்போர்ட் இந்தியாஸ் டார்கெட் ஆஃப் $1 ட்ரில்லியன் மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பை 2030. அப்போ இந்தியா எப்படி 2047க்குள்ளே டெவலப்டு நேஷனாக வரணும் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சுருக்காங்களோ, அதே மாதிரி ஏற்றுமதிக்குனே தனியாக ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. என்ன இலக்கு? 2030 ஏற்றுமதிக்கான பொருளாதாரம் மட்டும் என்ன வரணும் நமக்கு? $1 ட்ரில்லியன் வரணும். இந்திய ரூபாயில் கிடையாது, $1 ட்ரில்லியன் வரணும். இப்போதைக்கு இந்தியாவோட மொத்த ஜிடிபி மதிப்பே எவ்வளோ? 4.15 ட்ரில்லியன் தான். ஆனால் 2030 ஏற்றுமதியே நமக்கு அவ்வளோ ட்ரில்லியன் வரணும். ஏன்னா நமக்கு ஃபாரின் கரன்சி அதிகமாக வரக்கூடிய ஒரு செக்டராக எக்ஸ்போர்ட்டு. ஸோ அதில் ஒரு முக்கியமான ரீசன் எதனால் ஏற்றுமதி தயார் நிலை குறியீட இந்தியா வந்து இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. அடுத்தது என்கரேஜஸ் காம்படேட்டிவ் ஃபெடரலிசம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாநிலங்களுக்கு இடையே ஆரோக்கியமான போட்டியை உருவாக்குகிறது. ஆமாம், ஏன்னா இப்போ நமக்கு தெரியுது ஏற்றுமதி அப்படின்றது ஒரு நாட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ட்டு தெரியுது. ஏன்னா ஏற்றுமதி இருந்தால் மட்டும்தான் அந்த நாட்டால் ஃபாரின் கரன்சி அதிக சேவிங்ஸ் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு 1991 எடுத்துகிட்டோம்னா நம்மகிட்ட ரொம்பலாம் ஃபாரின் கரன்சியே இல்லை, ரொம்ப லோவாக இருந்தோம். ஸோ அப்போ தான் நம்ம எல்பிஜின்ற கான்செப்டே கொண்டு வரோம் ஃபாரின் கரன்சியை நம்ம இது பண்ணுறதுக்காக. ஸோ அந்த மாதிரி டயத்தில் இப்போவே நம்ம என்ன பண்ணுறோம், மாநிலங்களுக்கு இடையே ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் சொல்லிட்டு இந்த மாநிலம் இத்தனை மார்க்கோட இத்தனை ரேங்கில் இருக்கீங்க, நீங்கள் இத்தனை மார்க்கோட கீழே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அடுத்த மாநிலம் என்ன பண்ணுவாங்க, அப்போ நம்ம ஏற்றுமதிக்கு நம்ம ரெடி ஆகணும், அப்போ என்னென்ன மாதிரியான உற்பத்திகள் பண்ணணும், லாஜிஸ்டிக்ஸை நம்ம டெவலப் பண்ணணும், கப்பல்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது பண்ணணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, டெவலப் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க இல்லையா. ஸோ அதை சொல்ல வராங்க. தென் அடுத்து உட்கட்டமைப்பு மற்றும் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. இது ரொம்ப முக்கியம். உட்கட்டமைப்பு மற்றும் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. ஸோ ரீசெண்டாக கூட தமிழ்நாட்டில் புதுசாக கப்பல் கட்டும் கொள்கை அப்படின்னு ஒரு பாலிசியை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அப்போ எதுக்காக அந்த கப்பல் கட்டும் கொள்கைன்னு ஒரு பாலிசி? ஏன் அந்த கப்பல் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணணும்? ஒரு கப்பல் இருந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், நிறைய பொருட்கள் இப்போ பண்ணுறத விட இன்னும் கொஞ்சம் அதிகமான பொருட்களை ஏற்றுமதி பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த அதிகமான பொருட்கள் ஏற்றுமதி பண்ணால் அதன் மூலமாக நமக்கு வர வருமானமும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க இந்த உட்கட்டமைப்பு மற்றும் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கு இந்த எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே அவ்வளோதான். சரி, ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த கிளாஸில் ஒரு 3 இண்டெக்ஸ் பார்த்துருக்கோம். 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமான இண்டெக்ஸ். மொத்தம் 4 இண்டெக்ஸ் பார்த்துருக்கோம். சரி, இந்த 4மே ரொம்ப ரொம்ப முக்கியமான இண்டெக்ஸு. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது எஸ்டிஜி இண்டெக்ஸு, அதாவது குளோபல் எஸ்டிஜி இண்டெக்ஸ், உலகளாவிய நீடித்த நிலையான இலக்குகள் குறியீடு. அதில் ஐநா வெளியிடுறாங்க, ஐநாவோட யூஎன் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க் வெளியிடுறாங்க. அதில் இந்தியாவோட ரேங்க்கு 99 அப்படின்னு பார்க்குறோம். முதல் முறையாக இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க, முதல் 100 நாடுகளுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தென் அதுக்கப்புறமா எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ். ஸோ இந்த 17 இலக்குகள் அந்த ஐநா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு 17 இலக்குகள் சொல்லியிருப்பாங்க. அந்த 17 இலக்குகள் என்னென்னதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அதில் என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எதையுமே நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், அதை கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸில் இந்தியாவுக்குள்ளே உள்ள மாநிலங்கள் இந்த 17 இலக்குகள் அடைவதற்கு எந்த அளவுக்கு வந்துட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க நிதி ஆயோக். ஸோ அந்த ரிப்போர்ட் படி பார்க்கும்போது இந்தியாவோட சராசரி மதிப்பெண் 71. அதில் எந்த மாநிலம் இருக்கிறதுல அதிகமான எஸ்டிஜி மார்க் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்குறோம். கேரளா, உத்தரகாண்ட் அவங்க தான் டாப் பிளேஸில் இருக்காங்க 79 மதிப்பெண்களோட. அதுக்கு அடுத்த இடத்துல 3ஆவதாக இருக்கிறது தமிழ்நாடு அப்படின்னு பார்க்குறோம், 78 மதிப்பெண்களோட 3ஆவதாக இருக்காங்கன்னு பார்க்குறோம். தென் பீகார், நாகாலாந்து இவங்க எல்லாமே கொஞ்சம் லோ லெவலில் இருக்காங்க. பட் இருந்தாலுமே மதிப்பெண்கள் ஓகே தான், பட் இருக்கிற மாநிலங்களில் அவங்க கொஞ்சம் லோவாக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தென் எந்தெந்த இண்டெக்ஸில் இந்தியா ரொம்ப டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். பாவர்ட்டி, தென் கிளைமேட் ஆக்ஷனு. ஸோ இதில் எல்லாமே இந்தியா வந்துட்டு ரொம்ப அதிகமான டெவலப் ஆகிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். தென் 3வது ஹெச்டிஐ அப்படின்ற ரிப்போர்ட்டை யார் அறிமுகப்படுத்துகிறாங்க, 1990 மஹபூப் உல்ஹக் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாரு. எதுக்காக அறிமுகப்படுத்துகிறாரு, ஒரு நாட்டை வளர்ச்சி அடைந்த நாடுன்னு சொல்லி காசோட அடிப்படையில் மட்டும் சொல்லக்கூடாது, பொருளாதார வளர்ச்சியில் மட்டும் சொல்லக்கூடாது, மக்களோட வாழ்க்கை தரத்தையும் சொல்லுங்கள். அப்போ எதன் அடிப்படையில் சொல்கிறது, அவங்களோட ஆரோக்கியம், அவங்களோட எஜுகேஷன், அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அவங்களுடைய வாழ்க்கை தரம், இதன் அடிப்படையில் ஒரு நாட்டை வந்து டெவலப்டு நேஷனா அப்படின்றத நீங்கள் வகைப்படுத்துங்க அப்படின்ற கான்செப்டில் கொண்டு வந்தது தான் ஹெச்டிஐ, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு. ஓகே, ஸோ அதோட 2025 எடிஷன் நம்ம இப்போ பார்த்தோம். அதில் இந்தியாவோட ரேங்க் என்னென்னா 193 நாடுகளில் 130வது ரேங்க்கு அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ யார்
டாப் 5ல இருக்காங்க, இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரீஸில் யார் யாரெல்லாம் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்காங்க, யார் இந்தியாவோட அதிகமாக இருக்காங்க அப்படின்ற நம்ம தரவரிசையை பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் 4வது நம்ம பார்த்தது எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ், ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு. ஸோ ஏற்றுமதிக்கு தயாராக இருக்கிற மாநிலங்களில் யார் யாரெல்லாம் சிறப்பாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்தியா ஒரு ரிப்போர்ட் வெளியிடுது. இந்த ரிப்போர்ட்டை வெளியிடுறது யாருன்னு பார்க்குறோம், நிதி ஆயோக் தான் இதையும் வெளியிடுறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ அதில் டாப் பிளேஸில் இருக்கிற முதல் 3 மாநிலங்கள் யார்? ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா, 2வது தமிழ்நாடு, 3வது குஜராத் அப்படின்னு பார்க்குறோம். தென் இதில் எதுக்காக இந்த எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ்ன்றது காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா ஏற்றுமதி மூலமாக 1 ட்ரில்லியன் எக்கானமி, அதாவது 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் எக்கானமி அப்படின்றத இலக்காக வச்சுருக்காங்க. எந்த வருஷத்துக்குள்ளே? 2030 அப்படின்ற வருஷத்துக்குள்ளே. ஸோ அதை அடையணும்னா கண்டிப்பாக எல்லா மாநிலங்களும் ஏற்றுமதி அதிகப்படுத்தினா தான் இந்தியாவோட ஓவரால் ஏற்றுமதியும் அதிகரிக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்காக வெளியிடப்பட்டதான் எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸு. ஓகே, ஸோ அடுத்தடுத்த இண்டெக்ஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.